பாதி நல்லா இருக்குப்பா. சரிம்மா, மொத்தத்தையும் பாப்போம். இது நல்லா இருக்குப்பா, குத்துவதுக்கு நல்லா இருக்குப்பா. பாப்போம். பாப்பா இது நல்லா இருக்குப்பா. இது ஹேண்ட் பேக் மாதிரி நல்லா இருக்கு பாட்டு. இருக்குமா பாப்பா. அப்ப இது நல்லா இருக்குப்பா. அவ்வளவுதான், இதுக்கு மேல இருக்க கூடாது. ஆம்பளை இருக்கிற இடத்துல அவரு, பொம்பளை இருக்கிற இடத்துல நான். பாப்பா போட்டோப்பா. சீப்பா இருக்குமா? இல்லப்பா, போட்டோ போட்டிருக்கேப்பா. உங்க அக்கா கல்யாணத்துக்கு பத்திரிகை போடலாம்னு பிரச்சனை சொல்ல முடிச்சுன்னா அவங்க ஆள் பத்திரிகை கொடுத்து வந்துட்டாங்க. பாரு, ஏதாவது இதுன்னு புரியுதா பாரு. பாருங்களா, இது நல்லா இல்ல. இந்த போட்டோ எடுக்கிறது நல்லா இல்ல. இத பாருமா, கல்யாண பத்திரிகையில இருந்து வர்றவங்க சாப்பிட்டு கை கழுவுற வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து மூக்கு மேல விரல வைக்கும். அப்படி நிறுத்த போறேன். இதுல ஒண்ணுமே எனக்கு பிடிக்கலப்பா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இப்பதான் நல்ல வேலை சொல்லி வச்சாலும் வந்துட்டீங்களே. உட்காருங்க. அப்பாவும் நானும் உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க இப்பதான் நல்ல டிசைனை பொறுக்க எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்க அப்பாவோட நினைப்பெல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தாங்க. அவருடைய பேச்செல்லாம் உங்க கல்யாணத்தை எப்படி எப்படியெல்லாம் சிறப்பா நடத்தலாங்கிறத பத்தி தான். எங்கிட்ட பேசும்போது கூட உங்க அக்கா ரொம்ப கொடுத்து வச்சோமா, அதனாலதான் இப்படி தங்கமான மாப்பிள்ள வந்திருக்காரு சொல்லி 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 பூரிச்சு போறாருங்க. அவருக்கு எப்படி இருக்காரு தெரியுமா? முன்னெல்லாம் ஒரு பிடி சாரம் கூட சரியா சாப்பிட மாட்டாருங்க. நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் நிறைய சாப்பிடுறாரு, நல்லா தூங்குறாரு, நிம்மதியா இருக்கிறாரு. டாக்டர் கூட அவரை பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னா பாத்துக்கீங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்த அவர் உயிரை பிடிச்சு நிறுத்தின பெருமையெல்லாம் உங்களுக்கு தாங்க சேரும். இருங்க, அப்பா கூப்பிட்டு வந்துடுறேன். உங்க நண்பருக்கு லெட்டர் எழுதிட்டீங்களா? பதில் வந்துடுச்சேன்னு நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்காரு? நீங்க வருத்தப்படுறீங்க? கடவுள் எழுதின தலையெழுத்து நம்ம கண்ணீரால அழிச்சிட முடியுமா? அவளுக்கு தலையெழுத்து அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்களே நேர்ல வந்து சொன்னதுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேங்க. அது போகும், நீங்க ஒரு முக்கியமான உதவி செய்வீங்க. எங்க அப்பாவோட உயிரை நீங்க காப்பாத்து. அது முடியும். நண்பன், நீங்க எங்க அக்காவை கல்யாணம் செய்துகிட்டு அவரை காப்பாத்துங்கன்னு சொல்லல. நீங்க அவளை கல்யாணம் செய்துகிட்டீங்கன்னா அவ ஒருத்திக்குத்தான் வாழ்வு கிடைக்கும். ஆனா நீங்க அவளை கல்யாணம் செய்துக்க போறதில்லைங்கிற செய்தியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா எங்க 3 பேருக்குமே உயிர் நிலைக்குங்க. என்ன இனிமே எங்க அப்பாவால இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியாதுங்க, தாங்கவே முடியாது. நான் சொல்றேன், என்ன மன்னிச்சுக்கிட்டு
இப்பதான் வரையா? நீ வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் நினைச்சேன். போன வேலை முடிஞ்சு போச்சு, வந்துட்டேன். வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் சமைக்க மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன நீ அனுப்பிச்சிருந்திய ஒரு போட்டோ, அந்த பெண்ணு எனக்கு அவ்வளவு திருப்திகரமா இல்லையா? அதனால என்ன இப்போ உனக்கு திருப்தி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணுதான் இல்லையே இப்போ. ரவி, நாம முதல்ல சந்திச்சப்போ என் பிரேதத்தை கூட என் சொந்தக்காரர்கள் பார்க்க கூடாதுங்கிறதுனாலதான் நான் இந்த ஊர்ல வந்து தற்கொலை பண்ணிக்க போறதா சொன்னியே. என்னப்பா சொல்லு. இல்ல பழைய விஷயத்தெல்லாம் போட்டு ஏன் இப்ப கேட்டுட்டது? தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்ல. வந்து ஒரு குடும்பம் இருந்தா சண்டை சச்சரவு இருக்கும், மனத்தாங்கல் இருக்கும், அதெல்லாம் சர்வசாதாரணம், எனக்கு தெரியும். ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அங்க என்ன தயவு இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். அவனுக்கு போட்டோ அனுப்பிச்சேன்ல, அந்த பொண்ணை நீ காதலிச்சிருக்க, அவளை கெடுக்க நினைச்சிருக்க. ஊர்ல உள்ள எல்லாரும் கண்டபடி பேசணும், நீங்க ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் இப்படி சொல்லலைன்னா நீ எங்க உண்மையை சொல்ல போறேன். படி படிடா. அன்புமிக்க அண்ணா அவர்களுக்கு உன் தங்கை சகுந்தலா எழுதி கொண்டோம், சின்ன தங்கச்சி இல்ல. உன் நண்பர் ரகுவுக்கு நீ எழுதிய கடிதத்தை பார்த்து அதிலிருந்து நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதை அறிந்து புத்துயிர் பெற்றேன். அதே கடிதத்தில் நீ கடைசியாக எழுதி இருக்கிறாயே, இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல என்று. அந்த ஒரு வார்த்தை எனக்கு பேரிடியாக வந்துவிட்டது. சத்தியமாக சொல்லுகிறேன், உன் தங்கை கோகிலா மாற்றறியாத பசும்பொன். எவனோ ஒருவன் அவள் தவறிவிட்டாள் என்று கதை கட்டி விட்டான். ஊரார் சந்தேகித்தனர். உடன் பிறந்த சகோதரனாகி நீ ஊரை விட்டு ஓடி ஒரே காரணத்தினால் தான் ஊரார் சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று. படித்து வந்த மகளுக்கு மணமுடிக்க தந்தை படாத பாடுபட்டான். வந்தவர்கள் எல்லாம் வசை மாறி பொழிந்து சென்று விட்டார். அந்த ஏக்கத்தினால் அப்பா அணுவணுவாக செத்துக் கொண்டிருக்கும் கடைசி நேரத்தில் கை கொடுத்த தெய்வம் போல உன் நண்பர் ரகு வந்து என் நண்பனின் சம்மதத்தை பெற்று நான் மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றேன். மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றான். நீ மறுத்து விட்டாய். ஒரு பெண்ணின் திருமணம் ஊரார் முயற்சியால் நின்று விடுவதுண்டு, ஒரு தங்கையின் திருமணம் உடன் பிறந்த தமையனால் நிறுத்தப்பட்டது என்ற மாபெரும் புகழ் உன்னை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன்னை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன் தங்கை சகுந்தலா. எங்கடா போற? ஏண்டா அழுகுது? நீ படிச்சவனா, பண்புள்ளவனா, 2 தங்கைகளோட பிறந்தவனா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ மனுஷனா? என்னடா ரகு, ஏன்டா ஊரை விட்டு ஓடி வந்த? நடத்த கட்டவன் ஊர்ல எல்லாரும் பேசினாங்க. ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசினாங்க. மனைவி என்னை பத்தி இந்த ஊர்ல ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசுறான்டா. அதை நீ நம்புறியா? எதுக்கு எதை என வச்சு பேசுறேன்? இது வேற, அது எதுல வேற? தங்கையை பத்தியே நம்புற நீ தாழ்த்த பத்தியே நம்பிதான் இருக்கணும். இல்ல புத்திய ஊரா பேச கேட்கிற புத்தியா இருக்கலாம். எவனோ ஊர்ல உள்ளவன் பேசினானா அதை கேட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வேண்டாம். அந்த நிலைமையில அதை தவிர என்ன செய்ய சொல்ல? விசாரிச்சுக்கணும்டா. விசாரிச்சிருக்கணும். நல்லா விசாரிச்சு உன் தங்கை செய்தது தவறா இருந்தா அந்த இடத்துல அவனை 2 தூடா விட்டு கூலி போட்டுக்கணும். இல்ல அனாவசியமா உன் தங்க மேல பழி சுமத்துறவன குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிட்டு நீ தூக்கு மேடைக்கு போயிருக்கணும்டா. அதை விட்டு ஊரை விட்டு ஓடி வந்து போட பட கோழ பயல உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. என்ன என்ன வேணுமானாலும் சொல்லு, கோழைன்னு சொல்லு, முட்டாள்னு சொல்லு, பீடின்னு கூட சொல்லு. ஆனா தாய், தந்தை, தங்கை எல்லாத்தையும் விட உங்ககிட்ட ஒரு பாசம் வச்சிருக்கேன் பாரு, நட்பு. அந்த நட்புல மட்டும் குறை கண்டுபிடிக்காத. நட்பு நல்ல கட்டி. நட்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சத்தியமாவே நீ என்ன நண்பன் நம்பி இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? உண்மையிலேயே உன் தங்கை கெட்டு போனவளா இருந்திருந்தாலும் நேரம் அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்து ரகு, என் தங்கச்சி கெட்டு போனவள், அவளை கல்யாணம் செய்துக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடுன்னு கேட்டுக்கொண்டா. அதுதான் உண்மையான நட்பு. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டியே, கடைசியில மறுத்துட்டியே. மறுத்தேன். ஏன் மறுத்தேன் தெரியுமா ரகு? இந்த இடத்துலதான் என்ன பத்தி நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கெட்டு போயிட்டதாக நான் சந்தேகப்படுற என்னுடைய தந்தையை உனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தா
உன்னுடைய வருங்கால வாழ்க்கை நரகமாயிடுமேங்கிற பயத்துலதான் மறுத்தேன். என் கையில இருக்கிறது அமிர்தமா விஷமான்னு எனக்கே தெரியல. அது அமிர்தமாவே இருக்கட்டும். நான் சந்தேகிக்கிற நிலைமையில் அந்த அமிர்தத்தையே உனக்கு கொடுக்க நான் தயாரா இல்லை. ரகு, என் நண்பனுக்காக, என் நண்பனின் எதிர்கால நல்வாழ்க்கைக்காக பல குறைகளை திரித்து தூக்கு நிறைய நான் தயாரா இருக்கேன். நான் சந்தேகிக்கிற என்னுடைய தங்கையை உனக்கு மனைவியாக்க தயாரா இல்லை. போ. நட்புக்கு இலக்கணமா என் ரவியை தவிர வேற யார் இருக்க முடியும்? நீ உன் நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூரணமா செய்துட்டு நான் செய்ய வேண்டிய கடமை தான் பாக்கி இருக்கு.